குரோதி வருடத்திய வைகாசி மாத ராசி பலனை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். வைகாசி மாதம் என்பது சூரியன் ரிஷபராசியில் பிரவேசம் செய்கிறார். ரிஷபராசியில் சூரியன் பிரவேசம் செய்வதே நாம் வைகாசி மாதம் என்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னாலே நாம் நினைவுக்கு வருவது வைகாசி விசாகம். அதாவது சூரியன் ரிஷபராசி இருக்கும் பொழுது சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்யும் காலமே வைகாசி விசாகம். வைகாசி விசாகத்தில் நமக்கு எல்லாம் தெரியும், ஒவ்வொரு மக்களும் ரொம்பையும் பதிவிரதையாக முருகன் கோயிலுக்கு செல்வதும், சிவபெருமான் சைவ வழிபாடு அதில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. பொதுவாக முருக வழிபாடு சிறப்பாக இருக்கும். வள்ளி தெய்வானை இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான வழிபாடு பண்ணுவது மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இதை நம்ம ஒவ்வொரு மாதத்துலேயுமே ஒவ்வொரு பௌர்ணமி வரும். அதில் மிக சிறந்த ஒரு பௌர்ணமி இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வரும். சூரியன் ரிஷபராசி இருக்கும்போது சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் வரும் பொழுது சரியாக பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசியில் இருப்பார். ஸோ அதில் வரும்பொழுது வைகாசி விசாகம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது. அந்த தினத்தில் நம்ம பொதுவாக எல்லா பௌர்ணமி தினத்திலையும் நம்ம இறை வழிபாடு மேற்கொள்வது மிகுந்த ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ சந்திரன் என்றாலே நமக்கு தெரியும், உடல் காரகன் மனோகாரகன். அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆதர்சன சக்தியுடைய ஒரு அம்பாளுடைய அம்சமாக கருதப்படுகிறது. இப்படி நம்ம சிவன் சக்தி, சிவன் என்றாலே சிவனோட அம்சமாக சூரியன் சொல்லப்படுகிறார், சக்தியோட அம்சமாக சந்திரன் சொல்லப்படுகிறார். ஸோ சிவசக்தி அம்சமே இந்த பௌர்ணமி வழிபாடு. இந்த தினத்தில் நம்ம அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த வைகாசி விசாகம் வரும்போது நாம் எல்லோரும் அவருடைய குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்வது சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடும் என்பதை தெரிந்து கொள்கிறோம். இனி இந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்த இருக்கிறது என்பதையும் பார்க்க போகிறோம். தற்போது தான் நமக்கு குரு பயிற்சி ஆனது. ஏன்னா சித்திரை மாதத்துலேருந்து நமக்கு இந்த குரு பயிற்சி வந்துச்சு, நமக்கு தெரியும், மே 1ஆம் தேதியிலிருந்து. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் தான் குரு இருக்கிறார். அந்த ராசிலேயே சூரியன் இருக்கும் பொழுது அங்கே குரு சூரியன் இணைவு ஏற்படுகிறது. இந்த இணைவுனால நிறைய ஒரு முன்னேற்றம், ஆன்மீக காரியங்கள், சத்காரியங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லோருக்கும் அபரிமிதமான முன்னேற்றத்தை தரக்கூடியது. அது எந்தெந்த ராசி அப்படிங்கிறதுக்கு பலனை பெறப்போகும் ராசி எது எது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கிறோம். வில்லாளனை சொல்லால் வரை என்று கருதக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் கிரக நிலைகளை கொண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் குரு பகவான், உங்கள் ராசியாதிபதி மற்றும் சுகஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். ஸோ அவருடன் உங்களுக்கு பாக்கியாதிபதியான சூரிய பகவானும் சேர்க்கப்பட்டு இருப்பது மிகவும் சிறப்பு. ஸோ ராசியாதிபதி மற்றும் பாக்கியாதிபதியான தொடர்பு மிகவும் சிறப்பான நிலையாகவும் கருதப்படுகிறது. இது உங்களுக்கு ஏற்றம் மிகுந்த இதாகவே இருக்கும். பொருளாதாரத்திலையும் சரி, பணம், பொன் பொருள் சேர்க்கை, இந்த மாதிரியான விஷயங்களையும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். உங்கள் சத்துருக்களுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரியான சூழ்நிலையும் இருக்குது. சத்துருக்கள் அபகரிக்கிற சூழ்நிலையும் இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் விழிப்புடன் இருக்க வேண்டும். ரெண்டாவது, அரசு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி, அலுவலக கோப்புகளிலும் சரி, நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம். அதில் அவங்க அரசாங்கத்தினர் நம்ம பகைத்து கொள்ளக்கூடாது, தேவையில்லாமல் பகைத்து கொள்ளக்கூடாது. அவர்களுடன் சற்று நிதானமான போக்கை கடைபிடிப்பது சால சிறந்தது. ரெண்டாவது, உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானத்தை பார்வை செய்கிறார். உங்களுக்கு ஜீவனம் சிறப்பான நிலையை தரும். தொழிலில் ஒன்று அப்படிங்கிற தொழில் அபிவிருத்தியும் கொடுக்கும், சிறப்பான நிலையை கொடுக்கும். அவர் உங்களை
அயனசயனம் போகஸ்தானம் விரயஸ்தானத்தின் பார்வை செய்வதனால தேவையில்லாத விரயங்கள் இது வந்து கட்டுப்படும். அந்த விரயத்தை சுப விரயமாக ஆக்குவீங்க. சுகம் துக்கம் இது ரெண்டையுமே கலந்து தான் வாழ்க்கை. இதை வந்து எப்படி அணுகணும் அப்படிங்கிற தன்மை, அணுகக்கூடிய தன்மை உங்களுக்கு இயற்கையிலேயே உண்டு. எல்லோருக்கும் உதவக்கூடிய கருணை உள்ளம், மனப்பான்மை இதெல்லாம் ஒழுங்கு பெற்றவர் நீங்கள். இதெல்லாம் வந்து யதார்த்தமாகவே உங்களுக்கு வந்து இயல்பாகவே இருக்கும். அது ஒரு மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு ராசிக்கு தனஸ்தானாதிபதி மற்றும் தைரிய வீரியஸ்தானாதிபதி தைரிய வீரியஸ்தானத்திலேயே வீட்டிலிருந்து உங்களுக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்வை செய்கிறார். அங்கிருந்து அவர் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார். உங்களுடைய விரயஸ்தானத்தையும் பார்வை செய்வதனால பாக்கியங்கள் எல்லாமே கொஞ்சம் அனுபவிக்கிறதுல தடை தாமதங்கள் இருக்கும். முன்னோர்கள் சொத்து அனுபவிப்பதிலையும் உங்களுக்கு தடை தாமதங்கள், பிரச்சனைகள், இடையூறுகள் இதெல்லாம் வந்து இருக்கும். எதிரிகள் அவருடைய தொல்லை வந்து இருக்காது. அவர்கள் நசிக்கப்படுவார்கள். அவருடைய வீரியம் கட்டுப்படும். நீங்கள் தான் அதை பீட் பண்ணி செயல்படுத்தக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. பூர்வ புண்ணியத்திலையும் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கணும். புத்திர வகையிலையும் நீங்கள் கவனத்துடன் இருக்கணும். இந்த வைகாசி மாத கிரகங்களை பார்க்கும் பொழுது அசுப கிரகங்களுடைய தாக்கம் குறைவாகவே இருக்குது. மேலும் உங்களுக்கு பஞ்சமாதிபதி மற்றும் விரையாதிபதி ராகுவோடு இணைவு பெறுவதும் சிறப்பு நிலை அல்ல. அதில் உங்கள் பூர்வீக சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். புத்திர வழியில் பிரச்சனையை கொடுக்கும். புத்திரர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து உங்கள்கிட்ட இருக்கலாம். அதனை நீங்கள் சந்தித்து துக்கம் துயரம் படக்கூடிய நிலை ஏற்படும். இதனை தவிர்க்கிறது பிள்ளைகளை நீங்கள் அப்பொழுது கண்காணிப்பில் வச்சுக்கிறது சிறப்பு. அடுத்து உங்களுக்கு ருணரோக சத்துருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிரபகவான் உங்கள் ராசியின் தொடக்கத்திலேயே, இந்த மாத தொடக்கத்திலேயே பஞ்சமஸ்தானத்தில் வீட்டிலிருந்து அவருடன் உங்கள் ராசிக்கு கலத்திர ஸ்தானாதிபதி மற்றும் ஜீவன ஸ்தானாதிபதியுடன் சேர்க்கை பெற்று இருப்பதனால உங்களுக்கு அதில் கொஞ்சம் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடியவர். ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜீவன ஸ்தானத்தை அவரோட இணைவு பெறுறதுனால தேவையில்லாத நீங்கள் பணிபுரியும் இடங்களில் சண்டை சச்சரவுகள், மற்றவர்கள் பழிக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய நிலை ஏற்படும். அதில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்பது சிறப்பு. மற்றபடி உங்களுக்கு இந்த உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ருணரோக சத்துஸ்தானத்தில் இருப்பதும் உங்களுடைய பாக்கியாதிபதியும் அங்கே இருப்பது இந்த பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அதோட வீரியத்தை கட்டுப்படுத்தும். மற்றபடி உங்களுக்கு இது எல்லாமே சிறப்பான நிலை தான். வைகாசி மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை தரும். சிறப்பு.